நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்களப்பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயவேல். எங்களுடைய சங்கத்தின் போராட்டமானது கடந்த 5 வருட காலமாக நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் கடந்த 17 வருட காலமாக நாங்கள் தினக்கூலி அடிப்பில் பணிபுரிந்து வருகிறோம். எங்களுக்கு பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற குறிகளை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அதாவது மாவட்ட நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள் வேலை செய்யறது ஒரே வேலை தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துல ஒரு சம்பளம். அந்த சம்பளமும் மாதம் எங்களுக்கு வழங்குறது இல்லை. இப்போ புதுசாக என்ன பண்ணிட்டாங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களை கான்ட்ராக்ட் விட்டாங்க. இது வரைக்கும் நான் கடந்த ஒரு 15 வருட காலமாக பிடிஓ மூலமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். பேரூராட்சின்னு பார்த்தா அந்த இஓ போடுவாங்க, நகராட்சி பார்த்தா கமிஷன் ஆஃபீஸர் போடுவாங்க. இப்போ புதுசாக என்னால கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் கொடுத்துட்டாங்க. அவுட் சோர்சிங் கொடுத்த பிறகு என்ன பண்றாங்க, அவங்க கவர்மெண்ட் அறிவிச்ச சம்பளம் 500 ரூபானாக்கா அவங்க 200 ரூபாய் தான் தராங்க. அந்த 200 ரூபாய் 4 மாசம் 5 மாசம் தரல, 5-6 மாசம் அந்த 200 ரூபாய் எங்களுக்கு தரல, நிக்குது, அதுவும் தர முடியாதுன்றாங்க. அவன் வேலையை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. பேப்பர் அறிக்கையில பார்த்தோம், செய்தியில, பத்திரிகை செய்தியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஏரியாவில் 3 பாசிட்டிவ் டெங்கு பாசிட்டிவ் கேஸ் வந்துருச்சுன்னா அந்த ஏரியாவில் வேலை செய்ய டிபிசிக்கு 200 ரூபாய் அபதாரம் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு டிபிசிக்கு நகராட்சி, பேரூராட்சி வேலை டிபிசி யாருமே டெங்கு கொசு வேலை செய்யறது இல்லை. ஊராட்சி ஒன்றியங்களை வேலை செய்யற நாங்களும் டெங்கு கொசு பிள்ளைங்க அதிகம் செய்ய வருதில்லை. மாசத்துல 10 நாள் 15 நாள் போறோம்னா மீதி 10 நாள் 15 நாள் நம்மள ஹாஸ்பிட்டல்ல இந்த என்போஸும் ஒரு திட்டம் புதுசா வந்ததுங்க. இப்ப என்போஸுங்கிற ஒரு திட்டம், அதை வச்சு என்ன பண்றாங்க, டிபிசியில கூட்டு போய் காலையில 7 மணி நேரம் நைட்டு 12 மணி நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை வாங்குறாங்க. இந்த திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சுகர் லோவாகி இறக்குற கண்டிஷன் போயிட்டார். அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர், நீ செத்தாலும் பரவாயில்ல வேலை செய்யறார். அவர் என்ன ஒண்ணும் கேட்கல, ஒரு டீயாவது வாங்கி கொடுங்க, நாங்க டீ குடிச்சு வேலை செய்யறாரு. அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நீங்க செத்தாலும் இந்த என்போஸ் வேலையை முடிச்சுட்டு தான் போடணும், காலையில இருந்து நைட்டு 12 மணிக்கு வேலை செய்யறாரு. நாங்க என்ன கேட்கிறோம், தினக்கூலி எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே, பணி பாதுகாப்பே இல்லையில, பணி பாதுகாப்பு கிடையாது, பணி வரன்முறை கிடையாது, எங்களுக்கு மாத ஊதியம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு 12 மணி நேரம் வேலை செய்றீங்க, பெண்களே அதே மாதிரி வேலை வாங்குறாங்க. நைட்டு வேலையை 11 மணி 12 மணி வேலையை முடிச்சுட்டு போறப்ப ஏதோ நடந்துருது, அது யார் பொறுப்பேற்றுக்குவா? இந்த அதிகாரிங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அதிகாரிங்க எனக்கு தெரியாது, அவங்க எங்கேயே போய் நடந்துருச்சும்பாங்க. இதையும் கண்டுக்கல. 4 வருஷமா நாங்கள் பல கோரிக்கை, பல மனுக்கள் போட்டுட்டோம் நாங்கள் அரசாங்கத்துக்கு. அது ஏப்பா பெண்களை வேலை செய்றீங்கன்னு கேட்கல. 1100 போன் போட்டேன், 100 போன் போடுங்க, 100 போன் போட்டு இன்ஸ்பெக்டர் பேச சொன்னாங்க. அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பிஹெச்எஸ் மேல போய் போலீஸ்ல கேஸ் கொடுங்கன்னாங்க. யாரு 4 மணிக்கு மேல அவங்க வச்சு வேலை வாங்க சொல்ற பெண்களை அவங்க மேல வழக்கு தொடர்ன்னு சொன்னாங்களோ ஒழிஞ்சு அவங்க மேல எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இதான் தொடர்ந்து நடக்குதுங்க. இப்ப இந்த 200 ரூபாய் சம்பளமே 6 மாசமா தரல. அவங்களை நீங்க எப்படி ஃபைன் போடுவீங்க? கொசொழிப்பு நிலைக்கு 200 ரூபாய் தனிய சம்பளம், 200 ரூபாய் சம்பளமே 6 மாசமா தரல. அவங்களுக்கு ஒரு நாள் 200 ரூபாய் ஃபைன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. அவங்க கொசொழிப்பு வேலை செய்யறது இல்ல. நகராட்சியில் வேலை செய்யறவங்க வீட்டு வரி வசூல் பண்றாங்க, காலிமனை பட்டா வரி வசூல் பண்றாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இப்ப எஃப்ஐஆர் ஒண்ணு தெலுங்க பால்வாடி டீச்சருக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்மளே டிபிசி தாள கட்டிட்டு அவங்க போய் உட்காந்துக்கிறாங்க. வீட்டுக்கு எஃப்ஐஆர் கணக்கு வழக்கு எடுக்கிறது இவங்க தான். ஆர்ஐ ஃபார்ம், இந்த என்ன அரசாங்கத்துல திட்டங்கள், மக்களை தேடி போற திட்டங்கள் இருக்கிறவங்க அந்த எல்லா வேலையும் கொசோடி பணியாளர்கள் செய்யறாங்க. அப்படி வேலைக்கு வேண்டாம், வேலை செய்யக்கூடாது. அதாவது மன ரீதியா மட்டும் கிடையாதுங்க, உடல் ரீதியான ஒத்துறங்கள், தினசரி, அதாவது இந்த வாழ்வாதாரமே கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி ஊசாடாரத்துல போயிட்டு இருக்கோம். இதுல இடையில பார்த்தா அந்த ஆளுங்கட்சியோட கமிஷனர்கள், கவுன்சிலரு, சேர்மன் இவங்க தலையீடு வேற. என் கட்சிக்காரர் தான் வேலை செய்ய, வேலை செய்ய வெளில போ, இல்ல பணம் கொடு, இது வேற தெரியல. அப்பப்போ போய் அவங்க காலில் வேற ஊருதா இருக்கு. என்ன பண்ணுவீங்க, வேற 10 வருஷம் வேலை செஞ்சாச்சுங்க, வேற வேலை புதுசா தேடிட்டு போக முடியும், பெண்களால ஆண்களை தேடிட்டு போக முடியுமா? இது அதாவது அடிக்கடி சொல்றது கேட்டீங்கன்னா, கொத்தடிமைத்தனம் ஒழிஞ்சிருச்சுங்கிறது பொய், சுதந்திர நாடுங்கிறது பொய், டெமோக்ரேஸ் கண்ட்ரிங்கிறது 1000% அங்க பொறுத்தளவு, எங்களை பொறுத்தளவுக்கு முழுதும் அழிக்கப்பட்டது. அதிகாரிகளை சொல்லே கிடையாது தமிழ்நாட்டில். ஆனா இந்தியாவில் சுதந்திர நாட்டில் அதிகாரிகள் சொல்றே கிடையாது, அலுவலர் தான் எல்லாருமே. ஆனா எங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவங்க சில பேர் சில மாதம் ஹெல்த் பார்த்துக்கவே மாட்டாங்க. 80,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் நாங்க டிபிசி தான் வேலை செய்வோம். ஆனா அவங்க வீட்டுல எங்கேயோ உட்காந்து மிரட்டுவாங்க. அங்கேயே இருந்து போன போட்டு அவங்க வீட்டுல இருக்க பாத்திரம் வளர்க்க போகணும், அவங்க மாவரைச்சி வைக்கணும், அவங்க உளுத்தஞ்செடி மிளகா செடி எடுக்க கூப்பிடுறாங்க டிபிசிங்க. இவங்க எப்படி இவங்க இப்போ கொசு டெங்கு ஒழியலன்னு இவங்க எப்படி ஃபைன் போடுவாங்க? ஏன் அவங்க கட்டுப்படுத்த மாட்டேன்றாங்க? கேட்டா எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒரே கடலூர் மாநகராட்சியில நான் 3 கட்ட போராட்டம் பண்ணிட்டேங்க.
சென்னை நம்ம பிரஸ் கிளப்ல கடலூர் மாநகராட்சிக்கு 6 மாசம் சம்பளம் தரல. அரசாங்கம் அறிவிச்சது 600 ரூபாய் சம்பளம். 120 பேர் வேலை கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்க. 55 பேரை வச்சு வேலை வாங்குறாங்க. நாங்க போய் என்ன கேட்டேன், கமிஷனத்தையும் கலெக்டரேட்டையும், இந்த 55 பேருக்காவது அரசு அறிவித்த சம்பளத்தை கொடுங்க. என்ன முடியாது, 200 ரூபா தர முடியும்னு சொல்லிட்டு 6 மாசம் சம்பளம் தரல. இன்னும் ஒண்ணு, அந்த பெண்களை காலைல 7 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் யூரின் இயற்கை உபாதை கூட அடக்கி நிக்க வச்சு ஒரு பெண்களும் மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. அவருக்கு என்ன பண்றாரு, மேயர் யாரும் எதுவும் பண்ண முடியாது. மேயர் வீட்டுக்காரரு கொலை மிரட்டல் விடுறாருங்க. கண்ணாப்பன கெட்ட வார்த்தையில பேசுறாரு போராட்டம் பண்ணதுக்கு. இந்த மாதிரி நேரடியாவே அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, தப்பு சொல்றாரு, ஒருத்தர் குறை சொல்ற நினைச்சுக்காதீங்க. எங்களை அதாவது பெண்கள் கூட சொல்றாங்க, நீங்க சங்கம் எங்கன்னு போராடினீங்கன்னாக்கா காவல் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எத்தனை செக்ஷன் இருக்கு அத்தனை செக்ஷன் உங்களை வழக்கு போட முடியுன்றாரு. கடலூர்ல கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோரு கட்சி ஆபீஸ் நிறுத்தி, கட்சி ஆபீஸ் நிறுத்தி பதில் சொல்றாங்க. இதை யாரு கேட்பா? அப்ப எங்களுக்கு எப்போதான் சுதந்திரம் கிடைக்கும், எப்ப எங்களுக்கு விடிவு கிடைக்கும்? அப்ப சுதந்திர நாடா எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு நான் உணவுதா? யாரும் எங்களுக்கு யாருக்கு அடிமைப்படுத்தல. ஒரு பக்கம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வீட்டுல வந்து வேலை செய்யறாங்க, டாக்டர் ஒரு பக்கம், மருந்து பட்டி வந்தா நாங்க இறக்கணும். ஆஸ்பத்திரி பெயிண்ட் அடிக்கிறோங்க, ஆஸ்பத்திரி சுத்தி பிள்ளை சுத்துறோம். அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சொல்ற கவர்மெண்ட், அந்த பெயிண்ட் வாங்கி தர கவர்மெண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் கூலி தராதா? ஹாஸ்பிட்டல் சுத்தம் பண்ணு, இது ஒரு வேலை செய்ய, ஸ்டிக்கர் விட்டு ஸ்டிக்கர்லாம் வாங்கி தருதுல. அப்ப அது சுத்தம் பண்றதுக்கு பெயிண்ட் அடி சுத்தம் பண்ணி பணம் தராதா? அந்த பணத்தை அவங்க என்ன பண்றாங்க? ஏன் டிபிசி போட்டு ஏங்க, அந்த மண்ணு தூக்குற வேலை, ஜல்லி தூக்குற வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை எங்களுக்கு தெரிஞ்சாக்கா அந்த வேலைக்கு போய் 1200 சம்பளம் வாங்குறாங்களா? இன்னைக்கு காலை டிஃபனு, மதிய சாப்பாடு, டீ போண்டா எல்லாம் வாங்கி கொடுத்து 9 மணிக்கு போயிட்டு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு 4 மணி வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வேலை போய் நாங்க செஞ்சிருக்க மாட்டோமா? பழக்கம் இல்லாட்டி போனாலும் தூக்குன செத்துருவா போற. ஆனா அந்த எங்களுக்கு வேலை வாங்குறது யாரு? ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், பார்மசி, இவங்க எல்லாம் டாக்டர் சொல்லி யாருக்கு இப்ப எங்களை யாரும் அடிமைப்படுத்தல? சுதந்திர நாடா இல்ல எங்களை கொத்தடிமைப்படுத்த இவங்களா இருக்கிறாங்களா? இதுதான் இந்த இவ்வளவு பிரச்சனை நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா, இந்த பிரச்சனை அமைச்சர்களை பார்த்து நிறைய மனு கொடுத்துருக்காங்க. சுகாதார அமைச்சர், சுகாதார அமைச்சர்களை பார்த்து முதலமைச்சர் பலகட்ட மனுக்கள், பல 100 மனு அனுப்பியிருக்கிறோம். ஒரு 2 மாசம் முன்னாடி கூட நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் நம்ம தலைமைச் செயலகத்துல எல்லா துறைக்கும் மனு கொடுத்துட்டுங்க. மதிப்பு உரிய திரு ஐஏஎஸ் கிரீதரன் ஐஏஎஸ் அவர்களை சந்திச்சு குறைகளுக்கு சொன்னோம். சார் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுடைய குறைகளை நேரடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம். நாங்க கொண்டு போய் நாங்க கொடுத்த மனுக்கு ரிப்ளையும் பண்ணாங்க. உங்களுடைய பணி நிரந்தர ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எங்களுக்கு மனு வந்து போச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தா உடனே கான்ட்ராக்ட் விடுறோம், சம்பளத்தை போய் மகிமை மகளிர் திட்டத்தில் போய் சம்பளம் வாங்கிக்கின்றாங்க. 15 வருஷமா கவர்மெண்ட் சம்பளம் போடுது, திடீர்னு பார்த்தாக்கா மகளிர் மகிமை திட்டத்தில் போய் சம்பளம் வாங்கிக்கின்றாங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? அடுத்த கட்ட கோரிக்கை, நாங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக வரப்போ எலெக்ஷன், அதாவது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது 317 எங்களுக்கு 10 வருடத்துக்கு மேல் பணிபுரிந்த டிபிசி கொசு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கண்டிப்பாக வழங்கப்படும். அது ஐயா அவர்களுக்கு நினைவில் கூர்ந்து, ஏன்னா கருணை உள்ள உங்க முதலமைச்சருங்க, துப்புரவு பணியாளராக இருக்கட்டும், தூய்மை பணியாளராக இருக்கட்டுங்க. ஏன் இந்த கொத்தடிமைத்தனம் சொல்றேன்னாக்கா, எனக்கு விவரம் தெரிஞ்சு செங்கல் சூழலில் வேலை செஞ்சவங்க, கல்கோரில் வேலை செய்ய கொத்தடிமைகளை மீட்டு கொண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். எங்களையும் இந்த கொத்தடிமைத்தனத்தை மீட்டு இந்த அதிகாரி சொல்றது, அதிகாரி சொல்லக்கூடாது, அலுவலர்கிட்ட இருந்து, ஏன்னா அவங்க அதிகாரி சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த அதிகாரின்றாங்க, அரபு கண்ட்ரியில பிறந்த மாதிரி இவங்க எல்லாம் அந்த அதிகாரத்தை அவங்க கைக்கு போயிடுச்சுங்க அதிகாரின்றாங்க. அதனால அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு உள்ள சுதந்திரம் என்னங்க, பணி வரன்முறைங்க. எங்களுக்கு இந்த பணி இதான், டெங்கு கொசு பணியாளர் தினமும் 50 வீடு பாத்தீங்களா ரிப்போர்ட் கொடுத்தோம். எங்களுக்கு வேலை அதானே. ஒரு வீட்டுல நாங்க எவ்வளவு திட்டு வாங்குறோம். போய் அம்மா நாங்க வந்திருக்கோம், அம்மா நாங்க ஏர்மா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோமா, டெங்கு கொசு, ஆமா உனக்கு வேற வேலை இல்ல, போ இன்னத்தை கொண்டு வந்த, போயிட்டு வாப்பா, நான் வேலையா இருக்கிறேன். இதையும் மீறி நாங்க வீட்டுக்கு சொல்லுவோம், அவங்க ஃப்ரிட்ஜ் தோட்டம் எல்லாம் இதையும் மீறி பேசுவோம். அவங்கள்ட்ட பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணி போய் பார்க்கணும். இத்தனையும் பார்த்து தான் நாங்க அந்த வேலை செஞ்சுட்டு வரோம். ஆனா இது பாதி வேலை செய்யறதுக்கு இவங்க என்ன பண்ண, மத்திய ஆஸ்பத்திரி வாங்க, ஹாஸ்பிட்டல் மூட்டை தூக்குற வேலை இருக்குது. ஆஸ்பத்திரி மாத்த எடுத்து ஏங்க, ஆம்பளை கூட்டு ஆண்களை கூட்டு போய் செய்து, ஒரு பெண்களை கூட்டு போய் தினக்கூலியா வேலை செய்யற பெண்களை கூட்டு போய் 7 மணிக்கு வர சொல்லி ஒரு 100 கிலோமீட்டர் வேன்ல பயணம் பண்ண சொல்லி போய் தினக்கூலி பெண்களை மருந்து ஏற்றிட்டு வர சொல்றீங்கன்னா என்னங்க நியாயம்? அந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஆபீசரு, பார்மசி இவங்க கொண்டு போய் மருந்து மாத்திரை பெண்களை கூட்டு போறாங்க. இடையில அந்த வேணு ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாயிடுது. இவங்களுடைய உயிருக்கும் மட்டும் யார் பாதுகாப்பு தருவா? என்ன பண்ணுவாங்க? அவங்க சும்மா நான் போன விளையாட்டு ஏறிட்டு வந்தாங்க, எனக்கு தெரியாது கையை வச்சு போயிடுவாங்க. இவ்வளவு காலங்கள் எங்களை அந்த மாதிரி முறையற்ற விலையில் வாங்கினது கிடையாது. இந்த 4 வருட காலமா தான் டிபிசிகளை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிகளை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்றது, வரி வசூல் பண்ண சொல்றது, நகராட்சியில் காலிமனை வரி வசூல் பண்ண சொல்றது, ஏதாவது அரசாங்கத்துக்கு என்ன பாபம் வந்தாலும் எது வந்தாலும் சரிங்க, எது வந்தாலும் நாங்க தான் டிபிசி தான் செய்யறாங்க. அப்படி கொசு ஒழிப்பு பணி வேலையை செய்யாத டிபிசி மேல எப்படி நீங்க 200 ரூபாய் ஃபைன் போடுவீங்க? ஒரு 4 மாசம் சம்பளமே போடல. இப்ப நாங்க வேலை செய்யறோம், எங்களுக்கே 3 மாசம், எனக்கு 3 மாசம் சம்பளம் வரல.
நான் பேசிட்டு இல்லைங்க, எங்களுக்கு 3 மாதம் சம்பளம். அவர் பேசாரு பாருங்க, அவருக்கு சந்திரன் அவரும் 3 மாதம் சம்பளம் போடல. நாங்களும் எத்த பலத்தோட மரியாதை நிமித்தமா சால்வ் போட்டோம், பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றது நமக்கு சோர்ஸ் இல்லைங்க. ஒரு அன்பு அனுசரிச்சு தானே போனோம். அந்த வேலையும் பண்ணிட்டோம், போடல. இவங்களுக்கு 4 மாசம் சம்பளம் போடல. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை இது பலமுறை கலெக்டர் போட்டு பலமுறை மனு கொடுத்துட்டோம். இந்த குஜிலியம்பாறை அவங்க சொல்லி எங்களுக்கு இது வந்து கோட்டை, எங்களுக்கு எதுவும் அசைக்க முடியாதுட்டாங்க. நீ யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுட்டாங்க. இதுல நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டம் கலந்துருக்கோங்க. ஒரு மாவட்டத்துக்கு 25-50 பேர் வர சொன்னோம். ஒரு 500 பேருக்கு மேல கலந்துருக்கிறோம். சரி, எங்க பணி வரன்முறைப்படுத்தணுங்க ஐயா. பணி பாதுகாப்பு வழங்கிடு. நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்றல் வாக்குறுதி நிறைவேற்று நிறைவேற்று வழங்கிடு வழங்கிடு. சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடு வழங்கிடு. பழைய